இஞ்சி சட்னி. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி அதையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இஞ்சியை நல்லா துருகி எடுத்துக்கோங்க. மூணு பல் பூண்டை நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 6 காஞ்ச மிளகாய், வெட்டி வச்ச பூண்டு, துருவிய இஞ்சியை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, புளி போட்டு வதக்கிக்கோங்க. அந்த கலவை ஆறின பிறகு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அது கூட பெருங்காயத்தூள் போட்டு அந்த தாளிப்பை சட்னியின் மேலே ஊற்றணும். சுவையான இஞ்சி சட்னி தயார்.